முட்டையில் விதவிதமாக முட்டை தொக்கு, முட்டை ஆம்லெட்டு, முட்டை குருமா இந்த மாதிரி செய்வோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை குழி பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4 முட்டையில் குழி பணியாரம் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன். முட்டை 4 முட்டை நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது குழி பணியாரம் தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழிகள்லையுமே ஊற்றிக்கலாம். முதல்ல சுற்றியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஊற்றணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் போதும், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பும் பொழுது ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் போதும், நல்லா வெந்து வந்துடும். அவ்வளவுதான், சூப்பராக முட்டை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போர் அடிக்கும். அதனால வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளவுதான், சூப்பராக முட்டை குழி பணியாரம் ரெடி. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொன்றா எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு ஃபீல் நமக்கும் கிடைக்கும். இதை பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது.